या ताई बाबा शरीर सापुर मालाची या साबण पडून दे आगार नंद पडून जमा मला गाला मिरी रपा यो शरीर यो இந்த ஊர்லயே இந்த நாட்டிலேயே என்ன மாதிரி ஒரு பணக்காரனோ என்ன மாதிரி சாப்பிட்டவனோ என்ன மாதிரி துணி போட்டவனோ என்ன மாதிரி வாழ்ந்தவனோ யாருமே கிடையாது. என்ன சொல்ற மச்சா? என்ன மாப்பிள்ள? சரி நம்ம என்ன பண்ணலாம்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவ்வளோ நீ போயிட்ட ஒரு பிரியாணி வந்து ஓட ஓட மச்சா இந்தா நீ போய் காஸ்ட்லி சரக்கா நல்ல சரக்கா ஒன்று வந்துரு. போ 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 நம்ம வாழ்ந்து காட்டினாண்டா. ஏய் சூப்பர் நல்ல சரக்கு சூப்பர் சூப்பர். நம்மள மாதிரி எல்லாம் வாழ முடியும்ன்றா. நம்பதான் பணம். ஏய் மண்ணாச்சி சாப்பிட்டு வா சரியே நம்மள மாதிரி யாருமே இல்லடா. வட 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 வட. என்ன மச்சா நேற்று சரக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுல. என்ன மாப்பிள்ள நேற்று பிரியாணி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நம்மள போய் எதாவது சாப்பிட முடியா? யாராமா புரியல. சரியா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுயா. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பணம் பத்தியா? ஏய் பணம் பத்தியா? பணம் பத்தியா? சாப்பிடுயா? சாப்பிட முடியுமானால? சாப்பிட முடியுமானால? டேய் போடா டேய் போடா போடா. ஏய் 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 தள்ளி சாப்பாடு என்ன எந்த காலத்துல இப்படி ஒரு பிச்சைக்காரன் வந்து நம்ம கிட்ட போடா போட. பூமியில சாப்பாடு போட யாரும் இல்லை இல்லை படுக்க இடம் இல்லை. நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன்ப்பா. உங்களைதான்ப்பா என்ன பார்த்துக்கணும். உங்களை தான்ப்பா நம்பிடுறேன். இங்கே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா இருக்கிறது. வாங்கள் போய் போகலாம். இங்கே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா இருக்கிறது. வாங்கள் உங்களை தேவனுடைய பணம் தாண்டா எல்லாமே. பணத்துக்கு அப்புறம் தாண்டா எதுவாக இருந்தாலும் நம்ம பணம் தாண்டா பெருசு. பணம் பணம் வாழ்க்கையில பணம். நமக்கு ஒரு அடிமை கிடைச்சிருக்கான். அதுவும் பூமியில இறந்து போயிருக்கான். அவன் நம்மளுக்கு ஒரு கூட்டாளி புதுசா கிடைச்சிருக்கான். அவனை நம்ம போய் பார்த்து நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? வா போலாம். போலாமா? எங்க இருக்கான் பாரு. அவன் எங்க இருக்கான் தெரியல. இத இருக்கான் பாரு நம்ம மாப்பிள்ள. புரிய அவன மாப்பிள்ள 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 மாப்பிளா மாப்பிள்ள நம்ம எடுத்து போலாமா?
நான் நீ எங்க இல்ல நான் எங்க இருக்கேன்? எங்க இல்லப்பா, இங்கதான் பூமியில தான்ப்பா இருக்கு நீனு. இது நான் பார்த்த பூமி இல்லையே. பூமியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கிற. இது நான் பார்த்த பூமி இல்லையே. நீ பார்த்த பூமி இல்ல. நீங்கெல்லாம் யாரு? நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? கூட்டாளிகள். என்ன அவங்கள பார்த்தது இல்லையே. நாங்க இப்ப புதுசா வந்திருக்கோம். என்னோட சமைட்டி எல்லாம் வச்சுக்கிறோம். போறீங்க யாரா நீங்க? நீ செஞ்ச ஒரு ஒரு சின்ன சின்ன காரியமும் செம்ம அற்புதமா இருந்தது. அதுவும் நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி இல்ல. ரொம்ப நான் பண்ணல. நான் பண்ணல. நான் பண்ணல. நீதான் பண்ண. நான் பண்ணல. நான் பண்ணல. நான் சொல்லி கொடுத்த பண்ணல. இல்ல. நான் இல்ல. 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 இந்த வாழ்க்கை யார் பெற்றது? நான் பெற்றேன். நான் பண்ற வாழ்க்கை வட்டிக்கு வட்டிக்கு வாங்கின ஞாபகம் இருக்கா? பணத்துல வாழ்க்கை மிதந்த பணத்துல ஞாபகம் இருக்கா? எவ்வளவு பொண்ணுங்க வாழ்க்கை கெடுத்திருப்ப ஞாபகம் இருக்கா? நீதான் எனக்கு தெரியும். நான் தான் அனுபவம் வச்சு இல்ல. நீதான் பண்ண ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் பண்ணல. நான் பண்ணல. நான் எந்த தப்புமே பண்ணலையே. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் வாழ்ந்த அவ்வளவுதான். நான் வாழ்ந்த அவ்வளவுதான். பண்ண நீ பண்ண. ஏன்னா உனக்கு நான் அதை சொன்னதே நான் தான் உனக்கு. அப்புறம் நல்லா சூதாடின ஞாபகம் இருக்கா? பசங்களா கூட சேர்ந்து சூடான ஞாபகம் இருக்கா? இல்ல. அதுவும் நான் தான் தெரியலையே. நல்லா சரக்கு கூட சேர்ந்து சரக்குலாம் அடிச்ச ஞாபகம் இருக்கா? பசங்களா சேர்ந்து ஊர் சுத்தின இருக்கா? பசங்களா கூட சேர்ந்து இல்ல. என்ன விட்டுருங்க. வந்தே ஆகணும். நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் இருக்குது. வா. ஐயோ நெருப்பு எரியுது. ஐயோ நெருப்பு. போட்டு வா. எல்லாம் இப்பதான் பண்ண போறோம். என்ன காப்பாத்துங்க. ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ என்ன அடிக்கிறானுங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ நெருப்பு எரியுது. ஐயோ காப்பாத்துங்க. வர்ணமே நேற்றுக்கு எல்லாம் கண்ணு முன்னாடி நெருப்பு என்ன யார் காப்பாத்தான்னு தெரியலையே. என்ன யார் காப்பாத்தாங்க? ஓடிது. ஐயோ 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 தாயே பிள்ளைப்பா, உனக்கு பூமியில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உனக்கு இந்த பரலோக ராஜ்யத்துல உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். நீ அமைதியா இருந்து இணைப்பாரு. சாப்பிட்டு கொடுங்கம்மா. பூமியில வாழும்போது பாவி ஒருவேளை சோத்துக்கு எனக்கு கூட ஒருவேளை சோறு கூட கேட்டாடா பாவி. ஐயோ நான் சாப்பிட்றானே எனக்கு நீ பூமியில யாரை நீ கஷ்டப்படுத்தினியோ யாரை வேதனைப்படுத்தினியோ அந்த லாசரி தான் அது. உங்ககிட்ட வந்து ஒரு சாப்பாடு கேட்டானே நீ கொடுத்தியா? நீ வச்சிருந்த அந்த ஐஸ்வர்யத்துக்கு பணத்தை வச்சு சாப்பிடு சொன்னேன். என் பணத்தை வச்சு நான் வாழ்ந்து வச்சுமானே அதுக்கு ஒரு குத்தமா சொல்லு. உன் பணத்தை அந்த பணம் யார் கொடுத்தது? உனக்கு நான் சம்பாதிச்சேன்.
நீ சம்பாதிச்சு நான் சம்பாதிச்சு நீ சம்பாதிச்சு இப்ப நீ சம்பாதிச்ச பணத்தை கேளு. எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை, எனக்கு ஏன் இவ்வளவு இது வலி, எனக்கு ஏன் இவ்வளவு அடி, நீ சம்பாதிச்ச அந்த பணத்தை கேளு. இல்லையே இல்லையே இருக்காது. நான் பணம், நான் பங்களா, நான் காரு. இப்போ இப்போ நாசர் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். சாப்பிடுறியா? கொஞ்சம் தண்ணி மட்டும் எஜமானே, எஜமானே கொஞ்சம் தண்ணி, எஜமா கொஞ்சம் தண்ணி. பிரயோஜனம் இல்லப்பா. தண்ணி எஜமா. ஐயோ நான் கொண்டு நீ வாழ்ந்த அந்த பூமியில உன்னை எதற்காக படைச்சாங்க, எதற்காக நீ வாழ்ந்த, உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்துல எவ்வளவோ நீ எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கலாம். ஆனா இருந்தாலும் உன்னுடைய சுய பாவத்திலையும் சுய சாபத்திலையும் குடிச்சு தனக்கு யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம ஒருவேளை சாப்பாடு கேட்ட அந்த ஐஸ்வர்யாவுக்கு உன்னோட பணத்திலிருந்து ஒருவேளை சாப்பாடு கொடுக்கல. நீ வச்சுக்கிறதுல யாருக்குமே எந்த ஒரு நன்மையுமே செய்யல. அதெல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா நாசிக்கு பாத்தியா, தனக்காக எதுவுமே வச்சிருந்தாங்க. தனக்காக இந்த பூமியில அவன் எதையுமே சேகரிச்சு வச்சுக்கல, எதையுமே அவன் வச்சில்ல. தனக்காக ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, பணம் இல்லை. ஆனாலும் அவன் 4 பேருக்கு உதவணும். தன்னை படைச்ச கடவுள் தான் நமக்கு படி அளக்குறாரு, நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, போட்டுக்கு துணி கொடுக்குறாரு. அவன் நினைச்சு ஒவ்வொரு நாளும் என்னை படைச்ச கடவுளே எனக்கு ஒரு சாப்பாடு கொடுங்கப்பான்ட்டு ஒவ்வொரு நேரமும் என்னை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா நீயோ உனக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு சகல சம்பத்துமும் நான் கொடுத்தேன். ஆனா உன்னை படைச்ச இந்த கடவுளை நீ கடைசி வரைக்கும் நினைக்கவே இல்லை. உன்னுடைய சுய காரியங்களை மட்டும்தான் செஞ்ச, இஷ்டப்படி வாழ்ந்த, இஷ்டப்படி குடிச்ச, இஷ்டப்படி பாவங்கள் பண்ண, இஷ்டப்படி அநியாய வட்டி வாங்க, இஷ்டப்படி உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கிட்ட. ஆனா இப்போ சாப்பிடறானே, ஐயோ சாப்பிடறானே, தண்ணி குடி வருகிறியே, ஐயோ கடவுளே கடவுளே, எனக்கு இருக்க கூடாதா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த வாய்ப்பு பூமியில் இருக்கும்போது என்னை பார்த்து நீ கேட்டிருந்தனா உனக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். என்னை நேசிச்சு, என்னை நம்பி, என்னை விசுவாசிச்சு, என்னை ஏற்றிருந்தனா உனக்கு லாசரை இன்னும் அதிகமான நிறைய அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம். ஆனா உனக்கு பூமியில வாழ்றப்ப எல்லாமே கொடுத்தோம், நீ அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. அதனால இப்போ அழுதாலும் ஒண்ணாகாது, நீ கதறினாலும் ஒண்ணாகாது. அப்ப எனக்கு இது வந்து விமோச்சனமே இல்லையா? விமோச்சனம் இல்லப்பா. இதே போல நீ அதுக்கு இந்த விமோச்சனத்தை பூமியில இருக்கும்போது என்னை பார்த்து கேட்டு வந்தா உனக்கு அந்த விமோச்சனம் கிடைச்சிருக்கும். நீ மறிக்கும் போது மறிச்சுட்டு வந்து கேட்கறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. மறிக்கிறதுக்கு முன்னாடிதான் உங்களுக்கு எல்லாமே அந்த அந்த அறிவு, தெளிவு, ஞானம்லாம் வருது. ஆனா வாழ்ற போது தான் செய்யறது பாவம், தான் செய்யறது அநியாயம், நம்ம ஒருத்தருக்கும் ஒரு நல்லது கூட செய்யல, ஒருத்தருக்கும் ஒரு சாப்பாடு கூட கொடுக்கல, தனக்காக நான் மட்டும்தான் வாழணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சல. அதற்கான வலி வேதனை நமக்கு விமோச்சனம் இல்லையா? இதுக்கு விமோச்சனமே இல்லை. கடைசி வரைக்கும் நீ அழகதான் வேணும், நீ இதே மாதிரி அலறதான் வேணும். உன்னோட எல்லாமே இப்படிதான் இருக்கும். அப்பனா ஒண்ணு பண்ணுங்க, சொல்லுப்பா. நான் தான் அந்த நரகத்துக்கு வந்துட்டேன். இருக்கிறேன், எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது எஜமானே. அது நீதான் எஜமானே, அருள்பொருள் எஜமானே, நீதான் எஜமானே பண்ணணும். இதற்காகத்தான் நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்ய அவர் என்ன இந்த பூமிக்கு அனுப்பிச்சு நீ செய்யற இந்த பல பாவங்களை எல்லாருமே செய்யறாங்க. ஆனா அவங்க எல்லா பாவத்தையும் தனக்கு நான் சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்து எல்லா பாவத்துக்காகவும் நான் மறிச்சு
மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து உங்க பாவங்களை எல்லாம் நான் எல்லாத்தையும் போக்குனேன். அதே போல இப்ப வந்து நீ அழுகிற நீ அதே போல இருக்காங்க பாத்தீங்க. மற்ற அண்ணங்க தம்பிங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே தான் பாவம் செய்யக்கூடாது, தான் நடந்து போகக்கூடாது, நான் நல்லபடியா வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒவ்வொரு நாளும் தன்னை படைச்ச கடவுள் எதற்காக என்னை படைச்சாரு, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் நினைக்க கூடாது, நான் எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து ஒரு நாளும் என்னை படைச்ச கடவுள் இயேசுவே நீ என் உள்ளத்துல வாங்க, என் இருதயத்துல வாங்க, நான் செய்யற பாவங்கள் எல்லாம் என்னை மன்னிச்சு உங்க பிள்ளையா ஏற்றுக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த மோட்ச லோகம். உன்ன மாதிரி பாவம் செய்யற, உன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அநியாயம் செய்யற யாருமே இந்த மோட்ச லோகத்துக்கு வர முடியாதுப்பா. அப்ப எனக்கு மோச்சம் இல்லையா? ஐயோ தெரியுது தெரியுது, ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ என்ன என்னையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் எப்படியோ காசு பணம் எல்லாமே வச்சிருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை தான் இறந்துட்டு பேரு அவன் பூமியில சந்தோஷமா வாழ்ந்துட்டான். தான் இப்படிலாம் நரகத்துக்கு போய் கஷ்டப்பட போறன்ற அந்த உணர்வு இல்லாம அவன் பூமியில அப்படி வாழ்ந்துட்டான். அவனுக்கு இஷ்டமானத அவனுக்கு பிடிச்சபடி அவன் வாழ்ந்துட்டான். ஆனாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆனா இங்க பாருங்க, நான் பூமியில எவ்வளவோ கஷ்டப்பட்டான். பசிக்காக ஒவ்வொரு சாப்பாடுக்காகவும் கடவுளை வேண்டாம், எல்லாருக்கிட்டையும் போய் உதவி கேட்டான். ஆனா எல்லா நேரத்திலும் அவனுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவனோட உள்ளத்துல தான் படைச்ச கடவுளை நம்பினான். தான் படைச்ச கடவுள் நம்மளை காப்பாற்றுவான்னு இவ்வளவு நாளும் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொண்டான். தான் ஜீவன் போற போது அப்பா என்னால முடியலப்பா, நான் உங்களை வந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னான். அவங்களை விட்டு ஜீவன் பிரிஞ்சது. அவர்களுக்கு தேவ தூதர்கள் வந்து அவர்களை அழகா கூட்டு வந்து தன்னுடைய சொர்க்க லோகத்துல உட்கார வச்சு பால் பழம் எல்லாவற்றையுமா பத்திரமா பார்த்துருக்காங்க. எல்லோரும் இந்த அதே போல அந்த ஐஸ்வர்யனை போல வாழாதீங்க. வாழ்ந்தீங்கன்னா அவன் பண்ற கஷ்டம் தான் நம்ம எல்லாருக்குமே. நம்ம முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது செய்வோம். ஒருவேளை சாப்பாடு கேட்டா சாப்பாடு கொடுப்போம். யாருக்காச்சும் ஏதாச்சும் முடியாத நேரத்துல ஒருத்தர் அழுத்திருப்பாங்க, அவங்களுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போலதான் நம்ம பொண்ணு, நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்து ஒவ்வொருத்தரும் சகோதரர், அதான் அக்கா தங்கச்சி போல நம்ம வாழலாம். இப்ப பாருங்க, நான் வந்து இந்த பூமியை படைச்சு இந்த மக்கள் எல்லாம் படைச்சேன். ஒருத்தர் என்ன பண்ண கெட்டு போயிட்டான், ஒருத்தர் என்ன பண்ண என் கூட வந்துட்டான். எல்லோருமே இங்க பார்த்துருக்கிற இந்த சவுண்டை கேட்டிருக்க எல்லாருமே தன்னை படைச்ச கடவுளை நினைச்சு, அப்பா நீங்க எதற்காக படைச்சீங்க, அதற்காக நான் வாழணும், அதற்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை எல்லாருமே இதே போல பரலோகராஜ்யத்தை கொண்டு வந்து உங்களுக்கு தோல் மேல கை போட்டு உங்களா கூட சந்தோஷமா இருப்பாரு. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரும் பெரிய கைப்போட்டு கொடுத்தோம்.